வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபர்மேட்டிவ் மெடிஃபேக்ஸ். நான் உங்கள் சோஃபியா. நான் ஒரு எண்முறை மருத்துவர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சன்ஸ்ட்ரோக், அதாவது வெப்பத்தால் வரக்கூடிய பக்கவாதத்தை பற்றி பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்லே இருக்குங்க. சம்மரில் ஜாஸ்தி யார் வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வருது தான் சன்ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஏரியாஸில் காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலைவனம்னு சொல்லப்படுற டெசர்ட் ஏரியாலையும் வெப்பமண்டல பகுதி அதாவது டிராபிக்கல் ஏரியாஸ்லேயும் தான் ஜாஸ்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. சன்ஸ்ட்ரோக் பாடியில் என்ன சேஞ்சஸ்ங்க கொண்டு வருது? நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டுங்க, அதாவது 37 டிகிரி செல்சியஸ். இது யாரெல்லாம் ஜாஸ்தி வெயிலில் சுற்றி அவங்களுக்கு 106.8 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து அதாவது 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் யாருக்கு இது அதிகரிக்குதோ அவங்களுக்கு சன்ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில் இருக்கிற ஹைப்போதலாமஸ்ன்ற ஒரு பகுதி தான் பாடியில் எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணுன்ற அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்குங்க. இவ்வளோ ஹீட் ஏறிடுச்சு அப்படின்னா ஹைப்போதலாமஸ் அந்த மெயின்டைன் பண்ணுற பவரை இழந்துருது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது வந்துடுச்சு அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாந்தி வர்றது, தலை சுற்றுறது, தலை வலிக்கிறது, வயிறு வலிக்கிறது, மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்கிறது, மசில் கிராம்ப்ஸ் வர்றது, உடம்பு நடுக்கிறது, கடைசியில் பராலிசிஸ் வருங்க. இந்த பராலிசிஸோடு இது நிற்காமல் உங்களுக்கு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்படியே கோமா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இனிஷியலாக இமிடியேட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா பிரெயின் டேமேஜ் ஆகி கடைசியில் இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்கங்க. இது யாருக்கெல்லாம் ஜாஸ்தி வரலான்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு, அதுவும் முக்கியமாக கிட்னி, ஹார்ட், லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக சன்ஸ்ட்ரோக் வரும்னு சொல்கிறாங்கங்க. இது இல்லாமல் வேறு யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் ஜாஸ்தி வெளியில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் நீங்கள் வெயிலில் ஜாஸ்தி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க பிரேக்கே எடுக்காமல் அப்படின்னா அவங்களுக்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அந்த வெயிலாக இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் நிழலுக்கு வர்றது தாங்க ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. அவங்களுக்கு நான் சொன்ன ஏதாவது ஒரு சிம்டம் ஸ்டார்ட் ஆகிட்டா கூட உடனடியாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடுறது ரொம்பவே சேஃபான விஷயங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இது கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாடியை கூல் பண்ணுற ட்ரீட்மெண்ட் தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கோல்ட் வாட்டர் இம்மன்ஷன்னு சொல்கிற இந்த மாதிரி ஒரு பெட்டியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பேஷண்ட்டை படுக்க வச்சிடணுங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு வாட்டரை பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடணும். மெயினாக ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு தலைப்பகுதியிலையும் கழுத்து பகுதியிலையும் கொஞ்சம் நேரம் தேய்ச்சி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஐஸ் பேக்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது பாதிக்கப்பட்டவங்களோட அக்குள்ளையும் இடுப்பும் தொடையும் சேர்ற இந்த பகுதி அதாவது கிராயின் ரீஜியன்லையும் வச்சு விடணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸ் ஆகிற வரைக்கும் இந்த மேலே சொன்ன எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் சிம்பிள் இவ்வளோதாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் வருமுன் காக்கிறது தானங்க சிறந்தது. ஸோ இந்த சன்ஸ்ட்ரோக்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னன்றதை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும், அதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணுங்க. செகண்ட், வெயிலில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து வெயிலில் வேலை பார்க்காம ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிழலுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி வேலை பார்க்குறது நல்லதுங்க. இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் காட்டன் கிளாத்ஸ், லைட் கிளாத்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. மெயினாக உங்கள் தலையை காத்துக்கிறதுக்கு தொப்பி மாதிரி, ஹேட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கின்னை உங்கள் வெயிலிருந்து காப்பாற்றுக்கிறதுக்கு நீங்கள் வெயிலில் போகிறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே SPF 30 இருக்கிற ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. மெயினாக எல்லோரும் பண்ணுற ஒரு தப்பு, எங்கேயாவது வெளியில் போகிறோம், இந்த வெயிலுக்கு கார் ப்ரிஃபர் பண்ணுறோம், ஆனால் பார்க்கிங்லேயே உள்ள குழந்தைங்களையோ இல்லை பெட்ஸையோ விட்டுட்டு லாக் பண்ணிட்டு வந்துடுறோம். இது சன்ஸ்ட்ரோக் வர்றதுக்கு மேஜரான ரீசன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.